ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேட்மிண்டன் லவர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம லவால் ஸ்போர்ட்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் அ ரேக்கெட். ஓகேங்களா? இது வந்து ட்ரைனிங் ரேக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன் ப்ரொஃபஷனல் பிளேயர்ஸு, பேட்மிண்டன் என்தூசியாஸ்ட்டு, பேட்மிண்டன் லவர்ஸ் யூ வாண்ட் டு எக்ஸல், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், ஒரு கேட்டகரியிலேருந்து இன்னொரு கேட்டகரிக்கு ஆகணும் அப்படிங்கிறவங்க வந்து டெஃபினட்டாக இந்த ரேக்கெட்டை வந்து ஒரு வேல்யூபிள் அடிஷனாக, ஒரு மிகச்சிறந்த அடிஷனாக அவங்க திங்க் இருக்கணும். சரிங்களா? ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ரேக்கெட் பார்த்தீங்கன்னா 120 grams வருது. இஸ் இன்ட்ரொடியூஸ்டு பை பிராண்ட் கால்ட் 100 பிராண்ட் இந்த ராக்கெட்டு. கொஞ்சம் கிட்ட வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ராக்கெட் HD 120. சரிங்களா? ஸோ இந்த ராக்கெட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரோக்ஸ் பண்ணும்போது இந்த ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த ஏர் கூட இந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா பிளேயர்ஸ் வந்து விளையாடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வெயிட்டான ராக்கெட் எடுத்து இல்லைன்னா 2 ராக்கெட்டை வச்சு ஸ்விம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறையா ஸ்ட்ரோக்ஸ் அதில் ஒரு 10 டைம்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, 10 to 20 டைம்ஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பர்பஸ் என்னென்னா, அதோட ரிஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும், ரிஸ்ட் பவர், மசில் என்டியூரன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பவர் கிடைக்கும், கண்ட்ரோல் கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வேரிஸ் ஃப்ரம் 78 grams to 93 grams. ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும், இன்டர்மீடியட் பிளேயர்ஸாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ராக்கெட் வந்து ஒரு 120 grams இருக்கும்போது இதில் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரோக்ஸ் பண்ணுறதோ, ஒரு இந்தியர் ஸ்விங் பண்ணுறதோ, ஒரு ரேஞ்ச் வரைக்கும் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக மசில் என்டியூரன்ஸு, கண்ட்ரோலு, இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரிஸ்க் என்ஹான்சர். ரிஸ்க் கண்டிப்பாக பேட்மிண்டன், ரிஸ்ட் அண்ட் ஃபிங்கர்ஸ் கண்டிப்பாக பேட்மிண்டன் வந்து இது ரெண்டுமே வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ அதற்கான ஒரு எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு தான் இந்த எஃபெக்டிவ் ட்ரைனிங் ராக்கெட் 100ல they have introduced. So 100 nowadays coming up with very creative thinkings. சரிங்களா? அதனால் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். பெரிய விலையெல்லாம் இருக்காது, நல்ல ப்ரைஸ் பாயிண்டில் தான் இருக்கும். பெஸ்ட் டீல்ஸ் உங்களுக்கு ராஜேஷ் லவால் ஸ்போர்ட்ஸில் வந்து கிடைக்கும். சரிங்களா? இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 grams சொல்லும்போது நீங்கள் இதுலேயே விளையாடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை, இதை வச்சு கேம் விளையாடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ப்ராக்டிஸ் செஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் செஷனு சும்மா வீட்டில் இருக்கும்போது சில ஸ்ட்ரோக்ஸ் பண்ணி பார்க்குறது இல்லை. ஸ்ட்ரோக்ஸ்னால் ஃபுல் மோஷன் கொடுக்க வேண்டாம், ஒரு ரேஞ்சில் போய் நிறுத்திக்கிங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு கோச் வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ஆக்சஸ் மெனி பேட்மிண்டன் வீடியோஸ், ஐ வாஸ் ஆக்சஸிங். அப்போ வந்து ஒரு கோச் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ரேஞ்சோடு நிறுத்திக்கிங்க. இது வந்து ஃபுல் ரேஞ்சு கொடுத்தீங்கன்னா, இப்போ பேக் ஹேண்ட்னா நீங்கள் பேக் ஃபுல் ரேஞ்சு கொடுக்காதீங்க, ஃபோர் ஹேண்ட்னா ஃபுல் ரேஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு ரேஞ்சோட இந்த ஏர் ஸ்விங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ஒரு ரேஞ்சோடு நிறுத்திக்கிங்க. பிகாஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற ராக்கெட்டில் விளையாடும்போது வெளியே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவே அடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது. பட் ஷோர் நான் சொல்கிறேன், நான் வந்து பால் பேட்மிண்டன் ராக்கெட்டில் ஒரு 6-7 years பேக் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை விட இது வந்து ரொம்ப ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் ராக்கெட் எடுத்தீங்கன்னா, அந்த நார்மல் ராக்கெட் ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஒரு குச்சி மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் எல்லா வகையான ஸ்ட்ரோக்ஸும் பண்ணலாம். பால் ஈஸியாக போகும், எல்லா பாலும் உள்ளே போயிட்டே இருக்கும். டிஃபென்ஸ் ஆகட்டும், கண்ட்ரோல் ஆகட்டும், ரீச் ஆகிட்டே இருக்கும் ஆப்போனன்ட் ஸ்கோரில். ஸோ தட் இஸ் த பர்பஸ். ஸோ மெயின் பர்பஸ் ஆஃப் திஸ் ராக்கெட் இஸ் டு டெவலப் கண்ட்ரோல், ரிஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் மசில் என்டியூரன்ஸ். சரிங்களா? கண்டிப்பாக இதை வாங்குங்க. இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் தான், நீங்களும் வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள்.